கும்பிடுறேனுங்க. யார் நீங்க? என்ன வேணும்? இது என் அக்கா பொண்ணு, பேரு செங்கமலம். சினிமாவில நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. நல்லா நடிக்குங்க. உங்க படத்துல ஏதாவது ஒரு வேஷம் கொடுத்தீங்கன்னா. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி நடிச்சு காட்டுறேன். நான் நிறைய சினிமா பார்த்திருக்கேன். ஏதாவது நடிச்சு காட்டு. நடிமா. ஐயா சொல்றல்ல, நடிமா. ஓ தேவதாஸ் படிப்பு இதானா, பாத்தியாரு தூங்கி போனா, ஓசப்படாம ஓட்டம் பிடிக்கிற. ஓ தேவதாஸ். போதுமா போதும். எங்க கொஞ்சம் சரிமா. வெரி குட் வெரி குட் வெரி குட். கொஞ்சம் அழுது காட்டு. போதுமா, கொஞ்சம் நடந்து காட்டு. வெரி குட் வெரி குட் வெரி குட். நாளை காலையில் 8 மணிக்கு இங்க கூட்டு வாங்க. ஸ்டுடியோ போ, டெஸ்ட் எடுத்து டைரக்டருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வேஷம் தரேன். ஓகே? ஐயா காலையில வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போதுமா போதும். கூப்பிடுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். யாராவது பத்திரிக்கைக்காரங்க கேட்டா பிரியாவோட உண்மையான பேரு செங்கமலன் எழுதுவாங்க. அப்புறம் எல்லா ரசிகர்களும் என்ன செங்கமலன் செங்கமலன் கேலி பண்ணுவாங்க. அப்புறம் அவ்வளவுதான். போ. செங்கமலம். பிரியா, நீ இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? என்ன கள்ள சாராயமா கொடுத்திருக்க? சாராயமா? தப்பா பேசக்கூடாது. இது சீம சாராயம், ஃபாரின் விஸ்கி. பிரியா, நீ நடிச்ச படம் 100 நாளா ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு ஊர்ல ஃப்ரெண்ட்ஸ் மேல ஃப்ரெண்ட்ஸா வந்துகிட்டே இருக்கா. தினம் பாட்டியோ பாட்டி பாட். அது போட்டோம். இது நைல் லைட்ஸ் போடுவையா? ஆமா, நல்லா இருக்கு. மாமா போய் சாப்பிட்டுக்கோங்க. நான் உன் மாமன் தாண்டி. சும்மா வாடி. மூளை இல்லாம பேசாத. 5 வயசுல இருந்து நீ என்னை எடுத்து வளர்த்த. நான் உன் பொண்ணு மாதிரி சொல்றதை கேளு. அதனால எனக்கு உரிமை அதிகம். வாடி. ஐயோ, என்ன விட்டுடுமா? என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. வாடி. வாடி. வெடி போயிருவேன். அப்படியா நடந்துட்டான் அயோக்கிய ராஸ்கல். அவங்கிட்ட இருந்து உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமைப்பா. நான் ஆளாக்கி விட்ட பொண்ணு நீ. நான் உனக்கு தகப்பு மாதிரி. நான் சொல்றபடி நீ கேட்கறதா இருந்தா எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, அவனை இங்கிருந்து ஒரே அடியா அனுப்பிடுறேன். இதுல என்ன சார் தப்பு? நான் அவளுக்கு மாமன் முறை. நான் இல்லைன்னா அவளுக்கு எது என்ன ஆயிருக்கும்? 5க்கும் 10க்கும் முச்சந்திர நிக்க வேண்டி இருந்திருக்கும். 5 வயசுல இருந்து 17 வயசு வரை அவளை வளர்த்து ஆளாக்குனது நான், நீங்க இல்ல.
ஆல் ரைட், நீதான் வளர்த்த. அதுக்கு மொத்தமா எவ்வளவு வேணும் கேளு. மொத்தமா ஒரு 30,000 கொடுத்துருங்க. இதுல 50,000 ரூபாய் இருக்கு, எடுக்க. ஜஸ்ட் மினிட். அதுக்கு முன்னாடி இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு பணத்தை கையில் எடுக்கலாம். உனக்கும் பிரியாவுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இருந்தா எழுதிருந்தா. பிரியா, இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. புதுப்பட கான்ட்ராக்ட். நீங்க எதுல கையெழுத்து போட சொன்னாலும் போடுறேன் சார். தேங்க்யூ. இந்த 4 பிளாங்க் பேப்பர்ல கையெழுத்து போடணும். ஆடிட்டர் கேட்டார், இன்கம் டாக்ஸ் தான். கூப்பிட்டீங்களாமே சார்? நான் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையா? என்ன கேள்விப்பட்டீங்க? அந்த ஹீரோ பரத்தோட நெருங்கி பழகுறியா? அவனை கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட வதந்தி. ஏ, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம், அதுக்கு இப்ப நேரம் இல்ல. நிறைய படம் புக் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் சிங்கப்பூர் ஷூட்டிங் போகணும். இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணிட்டு உன் கேரியரே ஸ்பாயில் ஆயிப்போம். எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடிக்கலையா? உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? இன்னும் 5 வருஷத்துக்கு என் கான்ட்ராக்ட் இருக்கு. அது வரைக்கும் நான் சொல்லப்படிதான் நீ நடக்கணும். அதுக்கப்புறம் நீ எக்க எடுத்துட்டு போ, எவன வேணா கட்டிக்க. இதுதான் சார் இப்ப பிரியாவுடைய நிலைமை. இந்த சூழ்நிலையில அவ எப்படி சார் நிம்மதியா இருக்க முடியும்? அதான் உங்க உதவியை நாடி வந்திருக்கேன். நீங்க கண்டிப்பா பிரியாவுக்கு உதவணும். ரைட், நானும் பிரியாவோட சிங்கப்பூர் போறேன். ஹலோ, ஐ ஆம் ஜனார்தன். ஊர் மட்ராஸ், வயசு 46, குடிக்கிறது ஜானி வாக்கர் விஸ்கி, பிடிக்கிறது ரிப்பவர் சிகரெட், யூஸ் பண்ண சென்ட் இன்டிமேட், ஃபிலம் ப்ரொடியூசர். ஐ அம் ரைட்? மார்வலஸ், மார்வலஸ். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் கணேஷ்? இட்ஸ் மை ப்ரொஃபஷன். டேக் யுவர் சீட். Thank you. Sir, what can I do for you? மிஸ்டர் கணேஷ், என் கேஸ் ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும். சொல்லுங்க. என் படத்துல ஹீரோயினா நடிச்சுட்டு இருக்கிற பிரியா அடுத்த வாரம் சிங்கப்பூர் போறா. உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல சரி. நான் சில டாக்ஸ் ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவ கூட போக முடியல. எனக்கு பதிலா பிரியா கூட நீங்க போயிட்டு வாங்க. நானா? எதுக்கு? பிரியாவை பாதுகாப்பா கவனிச்சுக்கிறதுக்கு. பிரியாவுக்கு காட் ஃபாதர், கார்டியன், கைடு எல்லாமே நான் தான். அவனுடைய பிசினஸ் விவகாரங்கள்லாம் கூட நான் தான் கவனிச்சுக்கிறேன். இப்போ புதுசா ஒரு ஹீரோ வந்திருக்கான், பரத். அவன் பிரியாவை காதலிக்கிறான். பேப்பர்ல படிச்சு. அவனும் அவளும் சிங்கப்பூர்ல கல்யாணம் செய்துக்குவாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அது நடக்காம நீங்க பாத்துக்கணும். அது மாத்திரம் இல்லை, பிரியாவோட மாமன் காளிமுத்து இது ரவுடி ட்ரங்கர். பிரியாவை சிங்கப்பூர்ல பாத்துக்கிறேன்னு என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். அவனால அவளுக்கு எந்த ஆபத்து வராம நீங்க தான் பாதுகாக்கணும்.